ஓகேவா? ம் ம் சிவா, ஏதோ தப்பா தெரியற மாதிரி இல்ல? எனக்கும் அப்படிதான் தோணுது. வந்திருக்க ஆளை நாம இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் அவர் நடந்துக்கிற விதமும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. நாம செய்யறது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க கபிலனும் அவரும் என்னதான் பேசிக்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம். வர்மா, உனக்கு ஒரு பொய் கூட சொல்ல தெரியாதா? இடியட்டா நீ? அயலி திடீர்னு அப்படி ஒரு கேள்வி கேட்கிறா, நீ முழிங்கிற. நான் சமாளிக்க வேண்டியதா போயிடுச்சு. இதான் நீ என்ன பாத்துக்கிற லட்சணமா? இல்ல, திடீர்னு அவன் அப்படி ஒரு கேள்வி கேட்பான்னு நான் எதிர்பார்க்கல. அதான் உடனே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே நின்றுட்டேன். கஷ்டம் கபிலா, கஷ்டம். இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோ, என்னை விட்டுடு, வேற யாரா இருந்தாலும் ஈஸியா நீ யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படிலாம் ஒன்னும் ஆகாது வர்மா, இனிமே நான் பாத்துக்கிறேன். கிழிச்ச அவங்க பேசிக்கிறதே சரியா கேட்கல. ஆனா அந்த ஆள் உட்கார்ந்திருக்கிற தோரணையும் கபிலன் பொம்புகிட்ட நிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. உண்மையாவே இவரு கபிலன் ஃப்ரெண்டோட அண்ணன் தானா? இல்ல, கண்டிப்பா இருக்காது. இவர் வேற ஏதோ காரணத்துக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காரோன்னு தோணுது. லாஸ்டா நாம இவரை ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணப்போ கபிலன் பேரை சொன்னதும் இவர் ஒரு மாதிரியா ரியாக்ட் பண்ணாரு. ஞாபகம் இருக்கா உனக்கு? அதுக்கும் இப்ப இவங்க இங்க பேசிக்கிறத பார்க்கும் போதும் கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்குன்னு மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. இதுக்கு ஒரே ஒரு வழிதான், கபிலனா நாம நல்லா வாட்ச் பண்ணணும். அவனுக்கு யார் கூடலாம் கான்டாக்ட் இருக்கோ அவங்களையும் வாட்ச் பண்ணணும். ம்.